ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ போல் பிரியாணி. இப்போ வெங்காயம் ஒரு 7-8 வெங்காயம், தக்காளி ஒரு 1/2 கிலோ தக்காளி, பிரியாணி அரிசியை கழுவி வச்சுருக்கேன், இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, பட்டை சோம்பு இதெல்லாம் எடுத்திருக்கேன், 1/2 லெமன் எடுத்திருக்கேன், புதினா மிளகாய் 2ஐயும் அரைச்சி வச்சுருக்கிறேன், கறியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து பிரியாணிக்கு. இது வந்து சிக்கனை பொரிக்கிறதுக்கு மிளகாய் பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, லெமன், ஒரு முட்டை, தேவையான அளவு உப்பு இதை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸ் பண்ணுறத நான் காமிக்கிறேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பாத்திரத்தை வச்சுக்கலாம். நல்லா காயட்டும். பாத்திரம் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கிலோன்றதுனால கொஞ்சம் நிறையவே எண்ணெய் ஊற்றுறேன். நல்ல எண்ணெய் காயட்டும். இதில் பட்டை சோம்பு, இஞ்சி வெள்ளைப்பூடு, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சிவப்பு நிறத்தில் வரணும். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு. இதில் நம்ம தக்காளியை போட்டுடலாம். நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இதுலேயே லைட்டாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்க. இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச புதினா, பச்சை மிளகா அரைச்சி வச்சோம்ல, அதை இதில் போட்டுருவோம். இதே நல்லா வதக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதில் சிக்கனை போட்டுருவோம். போட்டாச்சு. இப்போ இதில் உப்பு போடுவோம், லெமன் புழிஞ்சு விடுவோம். ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுருவோம். உப்பு போட்டுருவோம். பிரியாணி பொடியையும் கையோடு போட்டுருவோம். நல்லா வதங்கட்டும்.
சிக்கன் ஒரு 10 நிமிஷம் இதிலே வேகட்டும். அரிசியை கழுவி வச்சுருக்கேன்ல, அதை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கிளறி விட்டுறலாம். உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா திருப்பி நம்ம போட்டுக்கலாம். இப்போது இது கொதிச்சு வரப்போகுது. இதை மூடி போட்டு மூடிட்டு 3/4 பதத்துக்கு இது வேகட்டும். மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இதை 3/4 வேக்காட்டில் இறக்கியாச்சு. இதை நம்ம இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு தம் போட போகிறோம். மூடி வச்சு அது மேலே ஏதாவது ஒரு வெயிட் வச்சுருவோம். இப்போது பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.